இல்லாத உருவாக்குறதும் மேஷம்தான், இருக்கிறத அழிக்கிறதும் மேஷம்தான். ஆனால் இந்த ஜோதிடம்ங்கிறது கடவுளுடைய ஒரு பாதை, கடவுளுடைய மொழி, கடவுளுடைய மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம். இது ரகசியமான ரகசியம்தான். ஜோதிடத்தின் பரிணாம வளர்ச்சி ஏஎல்பி ஜோதிடம். இதை படிங்க, உங்க வாழ்க்கை உங்க கையில. ராசி கட்டத்தை பார்த்தோன்னே எல்லாருக்குமே ஒரு பயம் வந்துடுது. அது என்னமோ அது ஏதோ மேஜிக் மாதிரியே தான் இருக்குது. எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா அதை பார்த்து பயப்படுறாங்க. செவ்வாய் கிரகத்தில் என்ன பாக்டீரியா வைரஸ் இருக்கான்னு பார்க்கக்கூடிய இடத்துல நம்ம இருக்கிறோம். அதெல்லாம் நம்ம பார்க்குறோம், படிக்கிறோம், தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறோம். என் வாழ்க்கையில் இந்த 12 கட்டம் வழியாக தான் நான் பயணிக்க போகிறேன். இந்த 12 கட்டம் அடிப்படை என்ன சொல்லுது, என்ன சொல்ல வருது, அந்த பாதை என்ன, அந்த பாதையில் நான் எப்படி பயணிக்கணும் அப்படிங்கிறத நான் எனக்கு தெரியாமல் நான் ஒவ்வொரு தடையும் நான் ஜோசியர்கிட்ட போய் கேட்குறேன். ஆனால் எல்லாரும் ஜாதகம் பார்க்குறாங்க. யார் ஜாதகம் பார்க்கல? இன்னைக்கு அடிமட்டத்துலேருந்து மேல் மட்டத்தில் நீங்கள் அரசியலாக இருக்கட்டும், ஆன்மீகமாக இருக்கட்டும், நீங்கள் எவ்வளோ பெரிய மத குருமாராக இருக்கட்டும், நீங்கள் உலகத்தில் எவ்வளோ பெரிய அரசியல்வாதியாக இருக்கட்டும், இந்த நம்பிக்கை, இந்த ஜோதிடங்கிற நம்பிக்கை எல்லாருக்கும் இருக்கான இருக்குது. கிரகங்களுடைய தாக்கம் இருக்கான இருக்குது. நீங்கள் பார்த்தான பார்க்கலன்னான கேள்வி படிக்கிறவங்க இந்த 12 கட்டம் எம்டியாக ஆதிபத்தியம்னு ஒரு வகுப்பு இருக்கும். இந்த ஆதிபத்திய வகுப்பு எடுத்துக்கிட்டு இந்த கிரகங்களே அதில் எழுதாது. மேஷ லக்னம் இந்த 10 வருஷம் நீங்கள் வேணால் எழுதி வச்சிங்க. மேஷ லக்னம் போணுச்சுன்னா சூப்பர். அவர் அப்படியே ஒரு விஷயத்தை உருவாக்கக்கூடிய ஒரு நபர். சார் ஒன்றுமே இல்லை சார், அவன் உருவாக்கிட்டான் சார் 10 வருஷத்தில் அப்படிமாங்க. சார் ஒன்றுமே இல்லை சார், அந்த ஆள் அப்படியே பிரம்மாண்டமாக பண்ணிவிட்டார் சார். நீங்கள் மேஷ லக்னம் போகும்போது யார்கிட்டாச்சும் அந்த பொறுப்பை கொடுத்து பாருங்களேன். அந்த வேலையும் அந்த பொறுப்பும் அந்த கடமையும் அவர் என்ன பண்ணணும்னு ஆட்சி படைக்கும். அப்படியே ஒரு விஷயத்தை உருவாக்குவார் பாருங்க. ஒரு பெரிய ஒரு கார் ஷோரூம் என்ன பண்ணுவார், சார் இந்த கம்பெனி விற்கணும் சார் அப்படின்னு இருப்பார். அப்போ தான் கரெக்டாக அவர் என்ன பண்ணுவார், கார் ஷோரூமுக்கு ஒரு மெக்கானிக்காக தான் வருவார். ஒரு 6 மாதம் நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம் சார் 2-3 விஷயத்தை அப்படின்னா எங்கெங்கே எல்லாம் மைனஸ், எங்கெங்கே எல்லாம் எதெல்லாம் எப்படி இருக்குது. அந்த மேஷ லக்னம் மேஷராசி அப்படியே வரும் பாருங்கள். அந்த மேஷ லக்னம் 10 வருஷ காலம் அப்படியே கடுமையான உழைப்பு. இந்த மேஷ லக்னம் அப்படியே பலமாக அப்படி நிற்பார். ஒரு விஷயத்தை உருவாக்குறதுல மேஷ லக்னம் மாதிரி ஒரு விஷயத்தை யாருமே உருவாக்கவே முடியாது. ஆனால் இவ்வளோ நேரம் நல்லது சொன்னோம்ல, இப்போ அடுத்து வருவார். இந்த 9 வருஷம் அப்படி என்ன பண்ணுவார், கஷ்டப்பட்டு எப்படி ஒரு கார் மெக்கானிக்கில் ஆரம்பித்து மேனேஜர் லெவலுக்கு ப்ரொமோஷனில் அப்பாடா அப்படின்னு 9 வருஷம் உட்காந்தோடனே அந்த தலையில் அந்த கிரீடத்தை வச்சோடனே தலைக்கணம் இருக்கும் பாருங்கள். இந்த தீக்குச்சி எப்படி தலைக்கணத்தால் எப்படி தன்னை அழிச்சிக்கிற மாதிரி நான் இவ்வளோ நாளாக உருவாக்கணும்ல, எனக்கு தெரியாதா? இல்லை அப்படியே தான் பண்ண விடாதுப்பா, இப்படி தான் பண்ணணும்னு அவர் சொல்ல, அதெல்லாம் இல்லை இப்படி தான் பண்ணணும் இவர் சொல்ல, சின்ன வாக்குவாதம், நான் இந்த ஷோரூமை விட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி உடனே முடிவு எடுத்துடுவார். நீங்கள் இந்த மேஷ லக்னம் எவ்வளோ அவசரப்படுறீங்களோ அவ்வளோ ஆபத்து. இல்லாத உருவாக்குறதும் மேஷம்தான், இருக்கிறத அழிக்கிறதும் மேஷம்தான். கடைசி அங்கே போய் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லையே வெறுமனேன் அப்படின்ட்டு இருக்க வார்த்தையை பார்த்தீங்கன்னா மேஷம். அட என்னங்க நீங்கள் இதை நான் சொல்லி கொடுத்தா இதுதான் ஏஎல்பி. அப்பா இந்த மாதிரி இந்த காலகட்டம் போகுது, நீ இப்படி அவசரப்பட்டு அகலக்கால் வச்சின்னா உனக்கு அதனால் நட்டம். இது ஒரு பொதுவான பலன் தான். ஆனால் மேஷ லக்னம் போகும்போது உங்களுக்கும் பொருந்தும் எனக்கும் பொருந்தும்ல. அப்போ எதுக்கு நீங்கள் இப்படி கால வைக்கிறீங்க? ஏன் இப்படி நீங்கள் அவசரப்படுறீங்க? நீங்கள் அவசரப்பட்டு தான் அந்த முடிவு எடுப்பீங்க. நீங்கள் அவசரப்பட்ட முடிவு எடுக்கிறதால தான் நட்டம் வரும். இப்போ இப்படி தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் அவசரப்பட்டு முடிவு எடுப்பீங்களா, எடுக்க முடியும். இதை தான் நாங்கள் சொல்கிறோம். அட்சய லக்ன பத்தி ஜோதிடம் தெரிஞ்சுங்க. வயதொட்ட லக்னம் மாறும்போது இந்த ஆதிபத்தியங்கள் மாறும்போது இந்த கிரகங்களோட தன்மைகள், கிரகங்களுடைய நிலைப்பாடுகள், கிரகங்களுடைய அமைப்புகள் மாறுது. ஆனால் இந்த ஜோதிடம்ங்கிறது பயம் 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 பயந்து பயந்து அது இது கடவுளுடைய ஒரு பாதை, கடவுளுடைய மொழி, கடவுளுடைய மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம். இது ரகசியமான ரகசியம்தான். ஜோதிடம் என்பது ரகசியம்தான். கிரகம் இல்லாத 12 கட்டமே வச்சுக்கிட்டு நீங்கள் எப்படி வேணாலும் பலர்க்கலாம். சார்
மேஷ லக்கணம் போது சார் உன் தம்பி கூட பிரச்சனை. ஆமாம் சார், தம்பி கூட தான் சார் பிரச்சனை சார். இவ்வளோ நாள் நல்லா தான் சார் இருந்தான், அவன் பாட்டு தனியாக தான் சார் இருந்தான், ஊரில் இல்லை சார், அவன் வெளிநாட்டில் இருந்தான் சார். மேஷ லக்கணம் வந்துச்சு சார், எங்கள் வீட்டில் சொத்து சண்டை சம்மந்தமே இல்லாமல் வந்துட்டு சார். சார் என்னென்னே தெரியல சார், எங்கள் அம்மா எங்கள் அண்ணனுக்கு போட்டு என்னென்ன சப்போர்ட் பண்ணுது சார், எனக்கும் எங்கள் அம்மாவுக்கும் எதிர்பார்த்த மாதிரி இல்லை சார். மேஷ லக்கணம் வருது சார், நான் என்ன பண்ணுறேன்னே தெரியல சார். நான் படிப்புக்காக வெளிநாடு போனேன் சார், கல்யாணம் ஆனிச்சு சார், லவ் மேரேஜ் நடந்துச்சு சார், 2 பேர் நாங்கள் கூட பிறந்தோம், ஒருத்தர் குழந்தை இருக்குது சார், ஒருத்தர் குழந்தை இல்லை சார், எனக்கு தெற்கு வடக்கு வீடாக இருக்குது சார். நான் மேஷ லக்கணம் போகும்போது என்ன சார் இது மாதிரி எனக்கு காதல் கல்யாணம் தான் சார் நடந்துச்சு. மேஷ லக்கணம் போகும்போது காதல் கல்யாணம் தான் நடக்கும், வேறு என்ன கல்யாணம் நடக்கும், வேறு என்ன நடக்கும்? இப்போ ஒரு 17 வயசு பொண்ணோ இல்லை 18 வயசு பொண்ணோ இல்லை 19 வயசு பொண்ணோ காதலிக்குது, ஏப்பா இந்த பொண்ணையோ பிள்ளையோ பார்த்துக்கன்னு தான் நாங்கள் சொல்ல முடியும். எல்லா ஜோசியர் தான், அச்சய இலக்கண பദ്ധதியில் எல்லா ஜோசியரும் நாங்கள் சொல்ல முடியும். ஆனால் இதே ஒரு அப்பாவோ அம்மாவோ அந்த பொண்ணோட ஜாதகத்தை பார்த்துட்டா மேஷ லக்கணம் போகுதா, அப்போ அந்த பொண்ணையும் பிள்ளையும் என்ன பண்ணணும், கவனமாக பார்த்து. அது இப்போ ஒரு டிகிரி முடித்தது பிறகு அதே காதல் கல்யாணத்தை பண்ணுவீங்க, வேண்டான்னு சொல்ல. இந்த காதலை வேண்டான்னு நான் சொல்லவே இல்லை. ஆனால் என்ன பண்ணணும், எந்த வயசுலன்னு தெரியணும். உள்ள பொண்ணாக இருந்தாலும் சரி பையனாக இருந்தாலும் சரி, இந்த நேரத்தில் என்ன பண்ணணும், அந்த இணக்க வரிச்சிகள் அழகாக வருமா எடுத்து கொடுப்போம். அந்த செவ்வாய்ங்கிற வீரியம் என்ன பண்ணணும், அப்படியே துணிச்சலாம் அப்படி நின்று முன்னாடி நிற்கும். அப்படியே ஒரு பட்டாம்பூச்சி பறக்கும். 17 வயசில் பட்டாம்பூச்சி பறக்கும், 55 வயசில் பட்டாம்பூச்சி பறக்கும் போது அப்போ மேஷ லக்கணம் போகும்போது என்ன பண்ணணும், அழகாக அதெல்லாம் நான் பார்த்துக்கலாங்கிற ஒரு துணிச்சல் இருக்கும். அம்மாவாது அப்பாவாது மேஷ லக்கணத்துக்கு என்ன பண்ணணும், அப்பா அம்மா சொல்கிறது கேட்குது, என்ன கேட்கணும், ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறோம் கேட்கும். இது எழுதப்படாத சட்டம். அப்போ என்ன பண்ணுவீங்க நீங்கள்? அப்போ உங்கள் வீட்டில் ஒரு மேட்ச் லக்கணம் வச்சுன்னு நம்ம சொல்லி கேட்காது, ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுவாங்க. அப்போ ஃப்ரெண்ட்ஸு கூப்பிட்டாங்க வீட்டுக்கு, இங்கே வாப்பா தம்பி, இங்கே வாம்மா நீ வா, நம்ம வீட்டில் உட்காந்து படிங்க, ஹாலில் உட்காந்து படிங்க, நல்லா ஒரு வசதி வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுங்க. ஃப்ரெண்ட்ஸால் தான் சங்கடப்படுது, ஃப்ரெண்ட்ஸால் தான் கெட்டு போப்போன்னு தெரிஞ்ச உடனே அதுக்கு நீங்கள் எப்படி பண்ணணும், கடவுள் தான் இந்த ஜோதிடத்தையும் கொடுத்தது. நீங்கள் ஏதோ வானத்துலேருந்து நம்ம இங்கே உள்ள எதையும் மாற்ற வரல. நம்ம எல்லாரும் ரகசியத்தை தெரிஞ்சுக்கிட்டா உன் வாழ்க்கையில் நீ எப்படி சந்தோஷமாகவும் இருக்கலாம், இல்லை அதை நீங்கள் மாற்றி செய்யும்போது சங்கடமும் படலாம். அப்படிங்கிறது யார்? அது உனக்கு மட்டும்தான் இந்த ஜோதிடனுக்கு. ஏன்னா ஜோதிடனுக்கு மட்டும்தான் இந்த 6 அறிவுல 7ஆம் அறிவுங்கிற ஒரு பெரிய அறிவை கடவுள் கொடுத்துருக்காரு. அட்லீஸ்ட் அதை நீ தெரிஞ்சுக்க. கிரகங்கள்லாம் அப்படி பேசணும், அப்படி கட்டங்கள்லாம் உங்கள் வாழ்க்கை அப்படியே புரிதல், அப்படி வாழ்க்கையில் வழி கொடுக்கும் பாருங்கள். இந்த ஆம்புலன்ஸ் போகும்போது வழி கொடுப்பாங்க இல்லை, அப்படியே கடன்னு அந்த மாதிரி நீங்கள் நகர உங்கள் வாழ்க்கையிலேருந்து, சார் இந்த 10 வருஷம் போயிட்டு சார் எனக்கு ரிஷப லக்கணம் சார், அடுத்த ரிஷப லக்கணம் எப்படி நீங்கள் ஒரு கட்டத்திலே இன்னொரு கட்டம் மாறும்போது அப்போ என்ன பண்ண, இந்த ரிஷப லக்கணம் வரும்போது அப்படியே ஆதிக்கம் வேறு மாதிரி மாறும். எப்படி இந்த இல்லை சார் எனக்கு ரிஷப லக்கணம் மிதுன லக்கணம் போகுது சார் எனக்கு கடக லக்கணம் போகுது சார், இந்த லக்கணம் போகும்போது கடக லக்கணம் போகுது, அப்பாவுக்கு ஆஸ்பத்திரி செலவு. அதே அப்பாவுக்கு சிம்ம லக்கணம் போகுது, அப்பா யாராச்சும் ஒருத்தர் பலமாக நிற்பாங்கப்பா. கன்னி லக்கணம் போகுது, அப்பா ரொம்ப பலமாக இருப்பாருப்பா. துலா லக்கணம் போகுது, அவருக்கு விரைய செலவு அதிகமாக இருக்கும்ப்பா. இந்த லக்கணங்களை கொண்டாடும் போது நீங்கள் செய்கிற செயல்கள் உங்களையும் உங்களுடைய உறவுகளையும் அதுதான் ஆச்சரியமாக இருக்கும். நீங்கள் செய்கிற செயல், இந்த மேஷலக்கணம் 10 வருஷம் செஞ்சீங்கல்ல, என்ன பண்ணீங்க, கோவப்பட்டு மற்றமாக காலி பண்ணீங்களா, பணத்தை எல்லாம் காலி பண்ணி விட்டீங்களா. இந்த ரிஷப லக்கணம் வரும்போது 1 இருக்கக்கூடிய சுக்கிரன் என்ன பண்ணுவார், அப்படியே கடனை வாங்கி நான் எல்லாத்தையும் அடைச்சிடுவேன் பாரு. என்னையா நீ பேசாமல் இருந்தாலே கடனே இல்லாமல் நீ வாழ்க்கை ஓட்டி இருக்கலாம். நீ கோவப்பட்டு இல்லை, அவசரப்பட்டு இல்லை, அனுபவிக்கிறது ரெடியாரு. அடுத்த என்ன லக்கணம், ரிஷப லக்கணம். நினச்சி பாருங்க, எதுக்கு அந்த கோபத்தை போடணும். ரிஷப லக்கணம் வந்தாலே வெறும் கடனாக மாற்றிடுவார். அப்படியே கடனாக மாற்றிடுவார். என்ன பண்ணுவார் மொத்தமாக என்ன பண்ணுவார், எதுக்கு என்ன கோபம். சரி, அதுதான் இருக்கட்டும். அடுத்தது பார்த்தீங்கன்னா அது படிப்பு, சூப்பரான படிப்பாக இருக்கும் இந்த ரிஷப லக்கணம். கிரகம் நல்லா இருந்துச்சுன்னா ரிஷப லக்கணத்துக்கு அறிவும் நல்லாயிருக்கும், அனுபவம் நல்லாயிருக்கும், புரிதலும் நல்லாயிருக்கும். ஜாதகர் மட்டும்தான் ரொம்ப போட்டு பாடாப்படுத்துமே தவிர ஒரு பெரிய படிப்பு பார்த்திங்கன்னா நல்லா புரிஞ்சு படித்து ஒரு அனுபவம் படித்து, அதுவும் ஞாபக சக்தி பார்த்திங்கன்னா அப்படியே 1992 பிப்ரவரி மாதம் 17ஆம் தேதி அப்படிம்பாங்க. என்ன அது அப்படின்னு அப்படியே பார்த்த தேதி வரைக்கும் சொல்லுவார். ரிஷப லக்கணம் மட்டும் பார்த்திங்கன்னா அந்த 10 வருஷ காலம் அப்படியே ரொம்ப வீடு வண்டி வானம் சொத்து சோகம் பேர் புகழ் நல்லது கெட்டது எல்லாத்தையும் கொடுக்கும்.
பேசாமல் இருக்கணும். கடன் வாங்குவோம், கடன் வாங்குவோம், கடன் வாங்குவோம், கடன் வாங்குவோம், கடன் வாங்குவோம், கடன் வாங்குவோம். இந்த ஏஎல்பி மட்டும் ரிஷபலக்கணம் போகும்போது உங்களுக்கு எதிரியே கடன் தான். அந்த கடன் வாங்கி ஏதாச்சும் உருப்படியாக தான் பண்ணுவாரான்னு கேட்டால் அதுவும் பண்ண மாட்டாங்க. ஆனால் என்னென்னா இதில் பெரிய ப்ளஸ் என்னென்னா தனக்குன்னு ஒரு விஷயத்தையும் வச்சு ஒவ்வொரு லக்கணமும் ஒவ்வொரு விதமான அனுபவங்களை கொடுக்கக்கூடிய ஒரு காரணம். இது சாதாரண விஷயம் இல்லை. ஒன்றும் இல்லை, இந்த செயற்கை கருத்தரித்தல் மையம் இல்லைன்னா இந்த தாவரங்களை இந்த ஒரு சில செடிகளை ஒட்டு செடிகளை உருவாக்கக்கூடிய வித்தகர் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ரிஷபலக்கணம் ஏழ்வி போகும்போது வரும் பாருங்க. உண்மையிலே கருத்தரித்தல் மையத்தில் அந்த ஸ்பெம் அந்த விந்தணுவையோ அந்த கருமுட்டையோ அழகாக சேர்க்கக்கூடிய இடத்துல இருந்தாலும் வச்சுக்கிறேன், அந்த நிகழ்வை அவ்வளோ அழகாக அந்த கருமுட்டையை அழகாக இது பண்ணி அதை ஒரு குழந்தைய உருவாக்கக்கூடிய தருணம் அவருக்கு இருக்கான்னா அந்த ரொம்ப நுண்ணியமான நிகழ்வுகளை ஒரு செயல்களை அழகாக மேஷ லக்கணம் எப்படி பண்ணுவோம் அப்படின்னா வெட்டு ஒன்று துண்டுறேன் அப்படி கராராக இருக்கும். இது அப்படி கிடையாது, ரொம்ப பொறுமையாக எப்படி இங்கே எல்லாத்தையும் அடிப்பட்டு அடுத்தது என்ன பண்ணுவார், அமைதியாக உட்காந்துருவார். எப்படி அட என்னையா இதுதான் ஜோதிடம், இதுதான் வாழ்க்கை, இதுதான் புரிதல், இதை நீங்கள் கொண்டாடணும், இதை தெரிஞ்சுக்கணும். ஜோதிடங்கிற 12 கட்டம் 12 கட்டங்கிறத பயப்படாதீங்க. 12 கட்டம் கூட உங்களுக்கு பார்த்துருப்பீங்க, பார்க்காம இருப்பீங்க. உங்கள் ராசி கட்டம் மேஷமாக ஏஎல்பி இல்லை ரிஷபமாக ஏஎல்பிங்கிறத பாருங்கள். உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்குது அப்படிங்கிறத உணருங்க. நீங்கள் ஜோதிடத்தை தெரிஞ்சுக்கணும், ஜோதிடத்தை படிக்கணும், ஜோதிடம் கண்டிப்பாக படித்தே தீரணும். ஜோதிடம் தெரியாமல் உங்கள் மேனுவல் தெரியாமல் நீங்கள் வண்டியை நகர்த்துறது மிகப்பெரிய ஒரு நிகழ்வு. தயவு செய்து எப்படி வண்டியை ஓட்டுறன்னு தெரியாமல், ஆக்சிடென்ட் எதுவும் தெரியாமல், பிரேக் எதுவும் தெரியாமல், கிளர்ச்சி எதுவும் தெரியாமல், கீரை எதுவும் தெரியாமல் நம்ம ஒரு வண்டி ஓட்டினா எப்படிங்க இருக்கும் சார்? அதை இடிச்சிட்டு சார் கொஞ்சம் பின்னாடி ரிவைஸ் முன்னாடி போவோம், எப்படிங்க ரிவைஸ் வர்றது அதுக்கு ஒருத்தர் கேட்கணும் சார், எப்படி சார் முன்னாடி போகிறது அதுக்கு ஒருத்தர் கேட்கணும். கார் வாங்குறதுக்கு மட்டும் நம்ம ஒரு ஒரு டிரைவிங் ஸ்கூலில் போய் படிக்கிறோம். ஒரு காரை வாங்குறதுக்கு முன்னாடி அதை பற்றியான எவ்வளோ ரிவ்யூ படிக்கணும். உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு வாழ்க்கையோட ரிவ்யூவை படிக்கலையே, உங்கள் வாழ்க்கையோட மெக்கானிசத்தை நீங்கள் படிக்கலையே, உங்கள் வாழ்க்கையில் முன்னாடி எப்படி போகணும், பின்னாடி எப்படி இருக்கணும், எந்த இடத்துல மெதுவாக இருக்கணும், எந்த இடத்துல பேசணும், எந்த இடத்துல பேசக்கூடாது, எந்த இடத்துல எதை செய்யணும், எந்த இடத்துல எதை செய்யக்கூடாது. ஜோதிடத்தை தெரிஞ்சுங்க, உங்கள் வாழ்க்கையை வளமாக்குங்க. கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையும் வளமாக்கும். ரொம்ப நன்றி. ஜோதிடத்தின் பரிணாம வளர்ச்சி ALP ஜோதிடம், இதை படிங்க. உங்க வாழ்க்கை உங்க கையில்.